வணக்கம் நண்பர்களே. அதாவது திருக்குறள்ல ஒரு பாட்டு, முக்கியமான பாட்டு. "இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்" அப்படிங்கிறது இப்ப யாருக்கு புரிஞ்சிருக்கோ இல்லையோ, தமிழிசைங்கிற அந்த அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அண்ணாமலை பாத்தீங்கன்னா, இப்ப தமிழிசையோட வீட்டுக்கு போய் பொன்னாடெல்லாம் போத்துட்டு வந்தாரு. அப்படியே அந்த அம்மா நாணி கூனி குறுகிருச்சு. அதாவது அன்பால் அடிச்ச மாதிரிதான், அடிச்சு உட்கார வச்ச மாதிரிதான். இனி வாயை திறக்கும் இந்த அம்மா. அங்க அமித்ஷா வேற ஒரு போய் பிடிச்சு விட்டுருக்காருங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதுல அண்ணாமலை வேற இந்த வேலையை செஞ்சதுனால இனி ஜென்மத்துக்கு இந்த அம்மா வாய் திறக்க முடியாது. சும்மா தேவையில்லை இப்படிக்கு சுய விளம்பரம் திரிக்கிறதுக்காக எதையோ பேசிக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுது. இனி அதுக்கும் ஆப்பு. இனி சுத்தமா வாயை திறக்க முடியாது. அப்படி வாயை திறந்தா நேரா போயிரு திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு அங்க இருந்து வாயை திற. ஏன்னா நிறைய அடிமைகள், கொத்தடிமைகள் இருக்காங்க. அந்த கொத்தடிமைகள் இந்த அம்மா ஒரு அடிமையா இருந்துட்டு போக வேண்டியதானே தவிர, பாஜகவில் இனி இந்த அம்மா ஏதாவது பேசுனா நிஜமா எதிர்காலம் இல்லை. அந்த ஒரு கௌரவமான ஒரு கவர்னர் பதவின்னு கொடுத்தாங்க, அதோட போயிருக்கலாம். கெட்ட நேரம் யாரை விட்டுச்சு? சேருவார் கூட சேர்ந்தா எல்லாம் கிடைக்கும், சேரு சகதியோட சேர்ந்தா இதுதான் கிடைக்கும். மறைமுகமா இந்த பக்கம் பார்த்தா நேர பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி பேச வேண்டியது, அந்த பக்கம் தமிழிசை தங்க பண்ண கேட்டா பல்ல காட்ட வேண்டியது, அவன் கனிமொழியை பார்த்தா பல்ல காப்பி டீன்னு ஓட வேண்டியது, ஸ்டாலினை பார்த்தா அன்னேங்க வேண்டியது. அவ்வளவுதான். இந்த டிராமா சினிமாலாம் நீ ஓடாது. இனி ஆக வேண்டிய பொழப்ப அந்த அம்மா பார்க்க முடியாது. நீ வாயும் பிஜேபிலையும் திறக்க முடியாது. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதான் யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுறது மாதிரி இந்த அம்மா மண்ணை அள்ளி போடல, மண்ணு டிப்போவே அள்ளி தான் தலையில போட்டுக்குச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான், நடக்கட்டும், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்போகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.